அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்தர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்கிறார். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல ராகு பகவானும், சிம்ம ராசியில கேதுவும், கடக ராசியில குருவும் சஞ்சரிக்கிறாங்க. குருவுடைய பார்வை ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய ராசி மேலே போடுறதுனால இந்த குருவுடைய பார்வையில் நீங்கள் இந்த ராசியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலும், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு, அதே நேரத்தில் சுக்கிர பகவான் கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம், அதாவது 5ஆம் தேதி, ஜூலை மாதம் 5ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். 17ஆம் தேதி, ஜூலை மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியனும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி அடைய போகிறாங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எல்லா விஷயத்தையுமே மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய நபர்கள், பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு சில காரியங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நிதானத்தோடும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய, கோபப்பட மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நல்ல விதத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த மீன ராசிக்காரர்கள் தான். அவ்வளோ சீக்கிரம் இவங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய செயல்பாடுகள் அந்த விதமாக இருக்குங்க. எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தாங்க செய்கிறோம். வாழ்க்கையில் கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜென்ம ராகுவால் சில பிரச்சனைகள் அனுபவித்தான். அதுக்கப்புறம் இப்போ ஜென்ம சனியால் நிறைய கஷ்டங்கள், வீண் விரயங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். தனக்குன்னு சொந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கவே நடக்காதா, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்குறோங்க, அந்த வேலையில் எனக்குன்னு ஒரு ப்ரமோஷனோ, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபரோ, நான் நினச்சபடி நான் படித்த படிப்புக்கும் நான் விருப்பப்பட்ட துறையில் ஒரு வேலை கிடைக்காதா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கிற அந்த மாதிரிலாம் கிடைக்காதான்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இந்த ஜென்மஸ்தானத்தில், அதாவது குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகும். வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல டெம்பரவரியாக இருக்கிறவங்களோட பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, புதுசாக வேலை தேடி அலையிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. நிச்சயமாக நான் எதிர்பார்த்தபடி ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக இது வரைக்கும் நிறைய நஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம். லாபஸ்தானத்தை குருவுடைய பார்வை பார்க்கும்போது தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகி லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டேங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸை மறுபடியும் இதுக்கு மேலே ரன் பண்ணவே முடியாது. இதை விட்டுட்டு வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா அதுக்குன்னு நிதி தேவைகள் வேணும். இன்றைக்கி என்னை நம்பி ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிஸ்னஸை நானே ஓனாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். பார்ட்னர்ஸ் மூலமாக இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக விளக்கணும்னு நினைக்கிறேன். நானே லாபமோ நஷ்டமோ அதை நானே பார்த்துக்கிறேங்கிற அளவுக்கு முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுங்க. பழைய பார்ட்னர்ஸை டோட்டலாக விலக்கி விட்டு நீங்களே புதுசாக ஆரம்பிக்கிற அளவுக்கு, அதாவது தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு சில தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகுங்க. பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான காலகட்டங்கள். யாரெல்லாம் நம்பி உங்களை பார்த்து பணம் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, உங்கள் குடும்ப நபர்களே உங்களை நம்பாமல் இருந்தாங்களோ, அவங்க உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குற பையன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், பொண்ணு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களே, இல்லை ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸில் கண்டிப்பாக 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் இருக்கும். அது மூலமாக உங்களுடைய இலக்குகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க. எதிர்ப்புகள், பகைகள் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய பிஸ்னஸை உங்களுடைய போக்கிலேயே கொண்டு போய் அதை மற்றவங்களோட நீங்கள் நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான யோக காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதே குறைஞ்சிருச்சோங்கிற அளவுக்கு யோசனை வருது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணப்போம், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதுக்கு உண்டான முயற்சிகள் நிறைய எடுத்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலைங்க. மன உளைச்சல் ஆளானது தான் மிச்சம். எல்லாம் ஓகேங்க, வராங்க, பார்க்குறாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமணம் நடக்காமையே போயிடுதுங்க. ஜாதகம் பார்க்குறாங்க,
திடீர்னு வந்து ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு, இல்லைங்க பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு வந்து தோஷம் இல்ல. இல்ல பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, பையனுக்கு இல்லன்னு சொல்லி ஜாதக ரீதியாவும் நெறைய குழப்பங்கள் ஏற்பட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கவே நடக்காதுங்கிற அளவுக்கு சில சந்தேகங்கள் வந்துருச்சுங்க. இந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில இந்த பாக்கியஸ்தானத்தில இந்த குருவுடைய பார்வை படுறதுனால, திருமணம் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுடைய தாய் வழி அல்லது தகப்பன் வழியிலோ, சொந்த பந்தங்கள்லயோ உங்களுக்கு வந்து திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகுங்க. அடுத்ததா வந்து இந்த திருமணம் தும்மல் வருது. கன்டினியூ பண்ணிக்கலாம் நீங்க. என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம்? இப்போ வந்து திருமணம் சொல்லிட்டோம். அடுத்தது ஓகே. ஸோ இந்த ரொம்ப நாளா வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா, அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு. நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா தான் சமுதாயத்தில நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. மத்தவங்க மத்தியில நம்மளையும் பெருமையா பேசுவாங்க. ஏன்னா, இது வந்து குறையாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு சரியா கூப்பிடுறது இல்லைங்க. எந்த ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம் அப்படின்னாலுமே சரியா மரியாதை குடுக்குறதில்ல. சில இடத்துல இன்வைட் பண்றதில்ல. சில இடத்துல போனாலும் மரியாதை கிடைக்கிறதில்ல. ஒரே குடும்பத்தில இருக்கிறவங்க மாமனார், மாமியார் மூலமோ, நாத்தனார் மூலமாவோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள குறை சொல்ற மாரி, இந்த இடத்துல வந்து மேரேஜ் பண்ணதுனால தான், இந்த இடத்துல பொண்ணு எடுத்ததுனாலன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் குடும்பத்தில இருக்கிறவங்களே நம்மள பத்தி ரொம்ப ஒரு மாரியா பேசும்போது தான், இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த குழந்தை மட்டும் கிடைச்சதுனா என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கனவுகளோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடிய விரைவில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகுங்க. மத்தவங்க மத்தியில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காரணமில்லாத நபர்களுடைய தலையீடுகள், தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்கள கேட்டு, இன்னைக்கு மொத்த குடும்பமும் கல்லு மேல பட்ட கண்ணாடி போல செதஞ்சு ஆளுக்கு ஒரு திசையா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரே வீட்ல தான் இருக்கிறோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல. காரணமே இல்லாம சில பிரச்சனைகள் மூலமா இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது ஒற்றுமை அப்படிங்கிறது குறைஞ்சு, இதனால குழந்தைங்கள சரியான விதத்துல கவனிச்சுக்க முடியல. அவங்களுக்குள்ள சரியான விதத்துல பேசிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. அந்த நிலைகள மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது, மனைவிக்கு தேவையான பொருட்கள வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு கால சூழ்நிலைகள் மாறுங்க. குழந்தைகளுடைய தேவைகள பூர்த்தி செய்வீங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான யோகங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதேபோல ரிலேஷன்ஷிப்ல இருந்த ப்ராப்ளம், நம்மள வந்து தேடி வந்தவங்களோ, நம்மள வந்து நம்மளா தேடி போனவங்களோ, நம்மள விட்டு இன்னைக்கு பிரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறி, குடும்ப ஒற்றுமை, அதையும் நீங்க தேடி போன நபர்கள் உங்கள நல்லபடியா பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்த விஷயமா, இந்த நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்க. சொந்தமா ஒரு இடம் வாங்கணும். வண்டி வாகனம் வாங்கணும். ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய முயற்சி எடுக்க, அதுக்குண்டானபடி நெறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு, எப்படியாவது பணத்த சேர்த்தி, இத சரி பண்ணணும்னு நெனைக்கிறோம். அந்த பணம் ஏதாவது ஒரு விதத்தில வீண் விரயங்களாகுது. ஆரம்பிச்ச விஷயத்த முழுமையா முடிக்கவே முடியலங்க. நகை வாங்கலாம்னு சொல்லி அட்வான்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நகை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட்ட ரெடி பண்ணிட்டோம். மீதி தொகைய ரெடி பண்ண முடியல. வீடு கட்டணும்னு பாதி வீட்டு வேலைய முடிச்சுட்டு பேஸ்மெண்ட்டும் போட்டாச்சு. பெரிய அளவுல கொண்டு வந்துட்டோம். அந்த வீட்டு வேலைய முழுசா முடிக்க முடியல. வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ போட்டோம். அத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த மாரி நெறைய தடைகள மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறனால, எதையுமே சொல்றீங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி மத்தவங்க நம்மள பார்த்து குறை சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள், குடும்ப உறுப்பினர் யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மள புரிஞ்சிக்காத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலைகள மாத்துறதுக்கு சில முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சி வெற்றி அடையுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அடையும். சொந்தமா ஒரு வீடு கட்டி முடிப்பீங்க, இடம் வாங்குவீங்க, உங்களுக்குன்னு வண்டி வாங்கணும், ஆடை, ஆபரணங்கள், நகை நட்டு செய்வதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உருவாகுங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்குவீங்க. யாரெல்லாம் உங்கள பார்த்து கேவலமா பேசுனாங்களோ, அவங்க முன்னாடி கண்டிப்பா அத செஞ்சு காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஆரோக்கியத்தில இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்கள விட்டு முழுமையாக விலகும். இதுவரைக்கும் வீண் விரயங்கள், ஹாஸ்பிட்டல் செலவுகள்லாம் ஆயிட்டு இருந்தப்போ, அது படிப்படியாக குறையும். ஆரோக்கியத்தில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வியில நல்ல ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது, நீங்க விருப்பப்பட்ட துறையில வெளிநாடு போய் படிக்கிற அளவுக்கு யோகங்கள் உருவாகுங்க. ஆசைப்பட்ட டிபார்ட்மெண்ட்ட போய் சேர்றதுக்கு, அந்த நீங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அது மூலமா நீங்க ஆசைப்பட்ட ஒரு ஒரு படிப்ப படிப்பதற்கான யோகங்கள் உருவாகும். படிச்சு முடிச்சவங்களுக்கு அதே துறையில வேலை கிடைக்குங்க. அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். ஸோ உங்களுக்கு குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசி மேல படுறதுனால, சனி உங்களுடைய ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கனால, அரசு துறையில உங்களுக்கு ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள்.
கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், இந்த கடனால தாங்க இன்னைக்கு நீங்க இந்த நிலையில இருக்கீங்க. இந்த கடன் மட்டும் வாங்காம இருந்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருந்திருப்பீங்கன்னு சொல்லி, மத்தவங்க நம்மள பார்த்து குறை சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள். ஏன்னா, யாருக்காகவோ ஹெல்ப் பண்ண போய் இன்னைக்கு வந்து அந்த கடனுக்கு உண்டான வட்டிய நான் கட்டிட்டு இருக்கிறேன். இந்த நிலைய சொன்னா, நீங்க உங்கள யாருங்க இத வாங்கி தர சொன்னது? உங்க வேலைய நீங்க பார்க்க வேண்டியதுதான்னு சொல்லி மத்தவங்க நம்மள பார்த்து குறை சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நிலைகள் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது, கூடிய சீக்கிரத்தில அந்த கடன முழுமையா அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான முயற்சிகள், இந்த பழைய பாக்கிகள் மொத்தமா அடைக்கிறதுக்கு, இல்ல கடன்ல ஒரு பகுதி அடைப்பதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல குடுக்கும். ஸோ இதுவரை பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சு அதுக்குண்டானபடி முயற்சி எடுக்கும்போது, கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா ஜாதகத்த WhatsAppல அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திப்பேங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.